அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மேப் வீடியோ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி சில முக்கியமான உலக நகர்வுகள்லாம் பார்த்துட்டு, அடுத்தடுத்த பதிவுல மேப் வீடியோ தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்து, இப்போதைக்கு இந்த பதிவுல உலகத்துல நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உக்ரைன் இந்த ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட கொடைவதற்கு முன், கொடைவதற்கு பின் அப்படிங்கிறது போல ஒரு லைன் வரைஞ்சு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில நாடுகள் இப்ப அப்படியே உக்ரைனுக்கு எதிரா மாறுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்குது. காரணம் என்னன்னா, ஜெர்மனி தரப்புல இருந்து நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் உடைச்சது இவரு தான், இவர் மேல அரெஸ்ட் வாரண்ட்டை போடுங்கன்னு சொல்லி விட்டாங்க. அதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் திடீர்னு போய் ஜெர்மனியோட ஆளுகின்ற அரசாங்கத்திட்ட போய், என்னங்க இதுக்கு மேல முடிச்சிடலாங்களா ஈடெல்லாம் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு. இல்லைங்க, அது வேற கதை, இது வேற கதை அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்ல, ஆஸ்திரியா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கம்முன்ட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தடவையா வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது ஒரு அழைப்பு, எல்லாரும் வாங்க, எல்லாம் இதுக்கப்புறம் உக்ரைனை கொடுக்கக்கூடிய எய்டெல்லாம் கம்ப்ளீட்டா நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய லா மேக்கர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர, ஹங்கேரிலாம் சும்மா இருப்பாங்களா, இதுக்கு மேல அவங்க பிடிச்ச என்னென்ன மாதிரியான பேச்சுகள் பேச போறாங்க, ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் வரப்போகுது அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இந்த ஜார்ஜியா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, உக்ரைன்ல வந்து ஒரு வேளை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுன்னா எந்த மாதிரியான நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப ஜார்ஜியால வந்து பாத்தீங்கன்னா இதே போலதான் நேட்டோல சேர்த்துக்கலாங்களா அப்படிங்கிறது போல ஜார்ஜியா பக்கம் முன்னாடி போக மூக்கு கொஞ்சம் பொடப்பா இருந்தா அப்படித்தான் யோசிக்க தோணும்னா ரஷ்யா ஜார்ஜியாக்குள்ள எட்டி குதிக்க இப்போ வரைக்கும் அப்கைசா அசுடெசியாவா பேர் கொஞ்சம் கட்டாவல அந்த ரெண்டு பகுதி டிஸ்பியூட்டட் டெரிட்டரியா இருக்குது இல்லையா. ஸோ அந்த பக்கத்துல ஒரு போர் நடந்து ஜார்ஜியா இப்பதான் அதுல இருந்து மீண்டு வர இப்போ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருந்தது. அவருக்கு வந்து வெஸ்டர்ன் பக்கமா இல்லை அப்படிங்கிறதுனால அமெரிக்க தரப்புலாம் பெரும் அளவில் கண்டனங்கள், எதிர்ப்புகள், இந்த ஃபாரின் ஏஜென்ட் பில்லுக்கெல்லாம் வந்து ஆட்சியவே கலைச்சிடலாமா அப்படிங்கிறது போலாம் வந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் வந்து ரஷ்யா மேலே போர் தொடுத்ததே தப்பு, யாரும் இந்த வேலையை பார்த்து பிடிச்சி ஜெயிலில் ஓடுங்க அவர் அப்படிங்கிறது போல கேஸை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. இதே போல ஒரு நிலைமை நாளைக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் வரும் அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா. கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சுதான் ஜெலன்ஸ்கி அவர்கள் பயப்படுறாரோ அப்படின்ற காரணங்கள் வருது. அதனாலதான் இப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்லப்பட்ட ஒரு சாரார் அனலிஸ்ட் தரப்புல இருந்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மால்டோவா இருக்கிறாங்கல்ல, மால்டோவோட எம்பசி வந்து ரஷ்யாக்குள்ள இருக்கும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அம்பாசிடரை எங்க வாங்க அப்படிங்கிறத கூப்பிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தான் என்ன வேலை, நம்ம தான் பல ரூமர்களை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அது போல வந்து அப்படியே அரசல் வருஷலா ரூமர் அப்படியே பெடிச்சு அப்படியே ரஷ்யாவோட காதுக்கு போயிடுச்சு போல இருக்குது. இந்த F-16 வந்து மால்டோவால கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கிருந்து எடுத்து உக்ரைன் பயன்படுத்தி எல்லாத்து மேலேயும் தாக்குதல் பண்ணிடலாமா அப்படிங்கிற யோசனையில இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்பசியை கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஐயா இல்லைங்கய்யா, அப்படிலாம் நாங்கள் விடமாட்டோம்ங்கய்யா, F-16 எங்க ஏர்ஸ்பேஸ்ல வராது, இதுக்கு மேல யார் பிறந்தாலும் நாங்கள் தடை விதிச்சிடறோம் அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ரெண்டாவது, உக்ரைன் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா F-16 வந்து அஃபென்ஸுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, டிஃபென்ஸுக்கு தான் பயன்படுத்தும். அதுவும் குறிப்பா ஏர் டிஃபென்ஸுக்கு தான். சும்மா சும்மா ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கு இல்லையா எங்க நாட்டுக்குள்ள, அதை தடுக்கும் பணிக்காக நாங்கள் பயன்படுத்திக்குமே தவிர எடுத்துட்டு போய் டாக் ஃபைட் போடுறது, மிசைல் ஏவறதுங்கிற வேலையில வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொன்னதா சொல்லப்பட்டு வருது. அதாவது இந்த மீடியாக்கள் பேசும்போதெல்லாம் சொல்லப்பட்டதா வருது. ஏன்னா அதுக்காக தான் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களோ மேற்குலக நாடுகள் அப்படிங்கிற என்ன வருது. ஆனா இதுக்கு மேல அந்த பர்மிஷன்லாம் அவங்க கேட்கணும் கேட்க வேணாங்கிறதுல நீட் இல்லை இல்லையா. உக்ரைனுக்கு வந்து எடுத்துட்டு நேரா இப்போ கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள போனதுக்கு வந்து சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை, அவர் வாட்டுக்குள்ள போய் பயன்படுத்திட்டாங்க. ஆனா அவங்களோட முடிவு தான் அங்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அப்படிங்கிறது போல கைகளை விடாங்க இல்லையா. ஸோ அதே போல இந்த F-16 எடுத்துட்டு போய் கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள ஆபரேஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த கர்ஸ்க்குள்ள கொடையிறாரு, இதுல என்னதான் இருக்கு, என்ன கிடைக்க போகுது அவருக்கு. சரி, இப்போ அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் பிடிச்சிட்டாரு, அவர் திட்டம் போட்ட மாதிரி ஒரு சங்க் ஆஃப் லேண்டை வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க்கு பாதியா பிச்சு உக்ரைன் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா கூட என்ன கிடைச்சிருக்க போகுது அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. அதாவது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த உலகத்துக்கே ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவதுங்க, நாங்க வந்து எங்களுக்கு திறமை இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட எங்களால ரஷ்யாவே தடிச்சு ஜெயிச்சிருக்க முடியும், ரஷ்யாவோட பகுதியே பிடிச்சு எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம் பாத்தீங்களா,
ஆனா என்ன நடந்துச்சு? இந்த மேற்குலக நாடுகள் குத்திட்டாங்க நம்ம முதுகுல. ஆயுதம் குடுத்து அத பயன்படுத்த விடாம பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் முதல்லயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுத்திருந்தாங்கன்னா, 2 வருஷம் நடந்ததுக்கு இருக்கும்போது நாங்க சும்மா இருந்திருப்போமா? இந்நேரத்துக்கு மாஸ்கோல பாதி நாங்க எடுத்து வச்சிருப்போம். அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கு மேல உக்ரைனோட மக்கள திரும்பவும் மண்டைய கழுவுறதுக்கான வேலைகள்ல இறங்குவாரு அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுபோல இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக அவரோட ஸ்திரத்தன்மைக்காக நம்பகத்தன்மைக்காக இது போல வேலைகள் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. 2வது இந்த கோஸ்கோ பிளாஸ்ட்ல இப்ப பிடிச்சிருக்காங்க இல்லையா? சரி இதெல்லாம் நம்ம பகுதி தான், நாங்க ஒரு மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் அமைச்சு நம்ம பிடிச்ச பகுதியில நம்மளுக்கு பண்ணிடலாம். அங்க இருக்கிற மக்கள்லாம் இனிமே நம்ம மக்கள், கூட்டிட்டு வாங்க நம்ம உக்ரைனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் பாவம், ரஷ்யா குண்டு போடுவாங்க, எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறது போல வேலைகள்ல இறங்கி இருக்கதா சொல்லப்பட்டு வருது. சரிப்பா, இது எல்லாம் ஓகே. இப்போ உக்ரைன் வந்து கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள போனாங்களே, எப்படி இவ்வளோ சீக்கிரம் போக முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா? இப்போ அரசல் புரசலா உள்ள இருக்கக்கூடிய சோர்சஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், இதெல்லாம் போலி தகவல்கள்னு வச்சுக்கோங்க. புருடா இன்டெலிஜென்ஸ் விங்கோட போலியான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படல. ஏதாவது படிச்சுன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்பேன். ஏன்னா இது போல பல தகவல்கள் உறுதியா இருக்குது இல்லையா? சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அது போல இது ஒரு புருடா இன்டெலிஜென்ஸ் விங்கோட போலியான தகவல். இந்த பகுதியில் என்ன நடந்திருக்குதுன்னா, பார்டர் காட்ச், அதாவது கான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. 18 வயசு வந்து 30 வயசுல இருக்கிறவங்க மேண்டேட்டரி சர்வீஸ் 1 வருஷம் இருப்பாங்க. ஸோ அவங்களை கூட்டிட்டு வந்து 1 வருஷம் பார்டர் பகுதியில் வந்து நில்லுப்பா எல்லாம் அங்க எங்க நின்னுக்குங்க அப்படிங்கிறது போல விட்டுட்டு போவாங்க. ஸோ அது போல விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக ட்ரூப்ஸஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ரொட்டேஷனுக்காக அவங்க போயிட்டாங்க. இப்ப வந்து ரொட்டேஷன் நடந்திருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து புதுசா ட்ரூப்ஸ் வந்திருக்கணும். இப்போ புதுசா வரக்கூடிய ட்ரூப்ஸ் வந்து டிலே ஆனதுனால இங்க இருக்கிற ட்ரூப்ஸ்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு டைம் முடிஞ்சிருச்சுல, அவங்களோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிளம்புவாங்களா, அவங்க கிளம்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல இங்க ரஷ்யாக்குள்ள ஆளுங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து அப்படியே வேகமா வந்துக்கிறாங்க. காட்டு பகுதிகள்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஏன்னா இப்ப டவுன்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் ரஷ்யா தரப்புல இருந்து மீட் எடுத்துட்டேன்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம நம்ப வேணாம். உக்ரைன் வந்து சொல்றாங்க 100 செட்டில்மெண்ட்டுக்கு மேல எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல 2000 செட்டில்மெண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா அப்பேற்பட்ட சூப்பர் ஹீரோஸ் உக்ரைனுங்கிறவங்க. பாவம் மேற்குலக நாடுகள் தான் உக்ரைனோட முதுகுல குத்திட்டாங்க. ஆயுதங்கள் கரெக்டா கொடுத்துருந்தாங்கன்னா என்னத்துக்கு மாஸ்கோலாம் பிடிச்சிருப்பாங்க. 2 வருஷமாச்சு. ஸோ என்ன பண்றது, இது போல நிலைமை ஆகி போச்சு. சரி ஓகே, உக்ரைன் வந்து கர்ஸ்க் பகுதியில முன்னேறிட்டு இருக்கும்போது ரஷ்யா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க் சொல்லியிருந்தோம் இல்லையா, பயங்கரமான முன்னேற்றம். 14, 15 இந்த 2 நாள் சேர்த்து தான் டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் பண்ணிக்கிறாங்க. 14ஆம் தேதி அப்டேட் பண்ண கிடையாது. ஸோ 15ஆம் தேதி சொல்லி இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதாவது நம்மளுக்கு ப்ரோ உக்ரைனியன் தாங்க. ரஷ்யா சொல்றதெல்லாம் கேட்கல. ரஷ்யா வந்து வீடியோ பதிவுகளா காட்டுறாங்க. இந்த கிஸ்லிவ் கான்ட்ரிஃப்கால கொடியேத்தி காட்டுறது, இந்த கர்ஷ்னோஹரிஃப்கால வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பிடிச்சிட்டேங்கிறது, அப்புறம் அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டான்டிஃப்கா இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் உள்ள ஊடுருவி வந்து இருக்கிறது. இது போல பல வீடியோ பதிவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். அந்த விஷயம்லாம் நம்ம தனியா இன்னொரு பதிவுல பாத்துக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் வேண்டாம் இல்லையா, அதெல்லாம் ரஷ்யா சொல்றது பொய்யாதான் இருக்கும். உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொக்ரோஸ்க்கு பதில மிக பெரும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. சைட்ல மேப் லோட் ஆயிருக்கும், பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது போல. இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், இதெல்லாம் பிடிப்பாங்க அப்படிங்கிறது போல. இப்போ ஒரு மிகப்பெரிய என்சர்க்கிள்மெண்ட் மாதிரி தெரியுது இல்லையா, அதாவது உக்ரைனோட ட்ரூப்ஸோட பின்புறத்துல வந்து ரஷ்ய தரப்பு வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஏகப்பட்ட பேனிக்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதனால இப்ப இந்த கர்ஸ்க் பகுதியில உள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய உக்ரைனோட பிரிகேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து 2 பிரிகேட எடுத்து இந்த பக்கத்தை ரீடிப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. உண்மையா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த இடத்துல நின்று எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துறாங்க, எந்த அளவுக்கு பாதுகாக்க போறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உக்ரைனோட அதிபருக்கு என்ன மாதிரி இருக்கும், நிலைமைகள் வரலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஜார்ஜியால பாக்குறோம். இப்போ நம்ம இன்னொரு கதை சொல்லியிருந்தோம் இல்லையா, செர்பியாவோட மேபி அந்த கொசோவாலாம் மீட் எடுக்கிறதுக்கான வேலைகள்ல ரஷ்ய தரப்புல இறங்கினாங்க அப்படின்னா யூரோப்ல ஒரு மிக பெரும் பிரளயமே உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதுக்கான அடிக்கல் வந்து நட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறது போல எண்ணங்கள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா செர்பியா தரப்பு இருந்து வந்திருக்கிறாங்க. செர்பியாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான ஊலின் அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஸோ வலுப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ்லாம் ரெடி பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. சரி, இந்த பகுதியில் தான் எப்படியான்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ரஷ்யா இன்னொருத்தவங்க கூட இதே போல ஒரு சைன் போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டேபிள்ல இருக்குது. புட்டின் அவர்கள் எடுத்து கையெழுத்து போட்டானா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. யாருங்க அது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான்.
ரஷ்யா அண்ட் ஈரான் இது போல க்ளோஸ் டைஸ் வரும் அவங்களுக்குள்ள, இது போல உறவுகள் மேம்படக்கூடாது அப்படிங்கிறது போல பல நாடுகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது நடந்துருச்சு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஒருவேளை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் ட்ரீட் மட்டும் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா மேலும் அதிகமான உதவிகள் ஈரானுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ ஈரான் ரஷ்யா பார்ட்னர்ஷிப் உறுதி செய்யப்பட்டிருக்கு மேற்குலக நாடுகளோட தயவால. அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து நியூக்ளியர் சப்மரின்ஸ்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அணு ஆயுதத்தை சோதனை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஈரான் தரப்புல இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாத்துலயுமே இந்த ட்ரில்லு மூலியமா உலகத்துக்கே காட்டிட்டு இருக்கிறாங்க. இது மேற்குலக நாடுகள்ல அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தரப்புலையும் அதிகமான அதிர்வலைகளை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிரவுன் பிரின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பின் சல்மான் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த எஜிப்த் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து இஸ்ரேலோட அவங்களோட உறவை வந்து மென்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவரை வந்து அசாசினேட் பண்ணாங்க இல்லையா, அதே போல சவுதியிலையும் நடந்துருமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்ததாக சொல்லப்பட்டு வருது. இப்ப இதுக்கு அமெரிக்கா இந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அதனால இவங்களுக்குள்ள உறவுகள் மேம்படாதா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இஸ்ரேல் தரப்புல இருந்து அந்த அல்-அக்ஸா மாஸ்க்கு போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறதுக்காக ஓஐசி மீட்டிங் கூப்பிட்டு எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ரீஜன்ல பிரச்சனை வந்துருச்சுனாலே இது ஒரு மத பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னா இவங்களாம் ஒன்று சேர்ந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இது போல வேலைகள்லாம் நடக்கலாமோ அப்படிங்கிறது போல நம்ம ஒரு சும்மா ரூமரா இருக்கிறது அப்படிங்கிறது போல கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்தந்த நாடுகள்ல இருந்தே வரும்போது செய்திகளா வரும்போது நம்ம சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், கரெக்டா யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவுல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு செய்திகளை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுல மேலும் என்னென்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.